ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற ஜூலை மாத பலன் 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை 17க்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன். ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது. 17க்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். குரு சுக்கிரன் டிவி நேயர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய இறை சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன். நான் ஒரு பொது பலனா தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்கணும்னு எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது, திசையை விட்டுருங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார், அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும், அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும். ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார், திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும். எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு பலனை வைங்க. இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும். இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம குரு மங்கள யோகம், அதுவும் குருவும் செவ்வாய் இணையக்கூடிய காலம். இது அழகான ஒரு யோகம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க. குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்துல இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை 17க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு. அதனால இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. மகர ராசியில பிறந்துட்டா பாருங்க, இவங்க எப்போதுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள் அப்படிங்கிறாங்க. இதுலையுமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை மகர ராசிட்ட கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசியரை எப்போதுமே ஒரு லட்சியத்தை அடையணும்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை தான் மைண்ட் சிந்தனைல ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் மகரத்துடைய பொதுவான குணமே. கொஞ்சம் இதுலயும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய கற்பனை பண்ணக்கூடிய குணம் இருக்கும். மகரத்துடைய பொதுவான குணம் இந்த குணம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம தைரிய குணங்கள், கொஞ்சம் பதஷ்ட குணங்கள், ஒரு விஷயத்த பண்ணிட்டு பின்னாடி யோசிப்பாங்க, இதையே நம்ம பண்ணுங்கிற அந்த குணம் மகரத்துக்கிட்ட இருக்கும். மகர லக்னம் மகர ராசியோட குணம் அப்படியே இந்த குணம் உண்டு. ஏன்னா இது வேகமான ராசி, சரராசிங்கிறாங்க. இங்க செவ்வாய் பகவான் உச்சமகர. அப்ப இந்த குணத்தை காட்டக்கூடிய ராசி மகர ராசியை சொல்றாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன், ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்கள் தான் கொண்டு போறேன். ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது, திசா புத்தியோட இப்ப என்ன புத்திநாதன் இப்படி இருக்காரு உங்களுக்கு பாருங்க. ஏன்னா நீங்க மகராசியா இருக்கனா, ஆனா லக்னம் ஒரு சில பேருக்கு ஒரே மாதிரி லக்னத்துல பிறக்க முடியாது. எல்லாம் ஒரே நேரத்துல பிறக்க மாட்டீங்க. எல்லாரும் ஒரு பகல் இரவு மாறி மாறி பிறப்பாங்க. அப்படி பார்க்கும்போது லக்ன புள்ளி மாறுபடும்.
அப்ப லக்ன புள்ளி மாறுபடும் போது ஒவ்வொருத்தருக்கு பலன் மாறுபடும், நிறைய பேருக்கு பலன் மாறுபடும். அப்ப ஒருத்தருக்கு ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா இதுல 3 நட்சத்திரம் வரும் மகர ராசியில பாருங்க. உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது, ஒருத்தருக்கும் மாறி மாறி பலன் நடக்கும். அப்ப தசா புத்தி உங்களுடைய லக்ன புள்ளியை வச்சு நல்லதா நடக்கணும். நடந்துட்டா நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. இதே சரியா இல்லைன்னா இங்க ஒரு பலவீனத்தை சந்திக்கணும். அதனாலதான் நான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருங்க. கரெக்டான ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. கர்மக்காரகனே சனி பகவான் தான், அதை தெரிஞ்சு. ஒரு மனிதனுக்கு கர்ம வினையை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான். நம்முடைய கர்ம வினையை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் சொல்றாங்க. அதனாலதான் அவருக்கு பேர் கர்மக்காரகன் சொல்லுவாங்க, சனி பகவான். அப்படிப்பட்ட ராசி தான் மகர ராசி. இப்ப இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஜூலை 17க்கு அப்புறம் நான் கொடுக்கறது எல்லாமே. இதுல கடைசியை மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒவ்வொரு நட்சத்திரமும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சார செய்யறான்னு பார்ப்போம். உங்களுடைய ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு கும்ப ராசியில. 3ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குரு மங்கள யோகத்துல இருக்கிறாங்க. ரிஷப ராசியில நான் சொல்றது. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் மிதுன ராசியில. 7ஆம் பாவத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்காங்க. உங்களுடைய அமைப்பு பிரகாரம் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பேச்சு ஏறுவாரு. சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 7ஆம் பாவத்துக்கு வந்து உங்க ராசியை பார்ப்பாரு. புதன் பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துக்கு போறாரு. 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் பாவத்துக்கு போறது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு நடக்குது. குருமங்கல யோகமும் மகர ராசிக்கு இருக்குது. ஏன்னா எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது நல்லதை மட்டும் தான் செய்யும். இனிமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்னை பொறுத்தவரை நடக்கணும். ஏன்னா இந்த குரு மங்கள யோகத்தினால சொல்றேன். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை கண்டிப்பா பயன்படுத்தினா கண்டிப்பா வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை பாத சனின்னு சொல்லுவாங்க. 7 சனியில 3 விதமான சனி இருக்கு. பிரே சனி, ஜென்ம சனி, பாத சனி. உங்களுக்கு நடக்கிறது பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. பாத சனினா 2ஆம் இடத்துல சனி. உங்களுடைய பேச்சுல சனி உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய வாக்குல சனி, உங்களுடைய பணத்துல சனி, குடும்பத்துல சனி. இப்படிதான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். இது மாதிரி இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அங்கே ஒரு சில குடும்பத்துல ஒரு செலவுகள், நிறைய செலவுகள், குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவுகள், குடும்பத்துல சார்ந்த விஷயம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், நண்பர்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஷிப்பு கிட்ட, பழக்க வழக்கத்துக்கிட்ட, கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகள், தாமதங்கள், இது எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி ஒரு தடைகள், உத்தியோகத்துல உயர் பதவியில ஒரு மந்தமான தன்மைகள், நண்பர்கள், பழக்க வழக்கத்துல, தாய் மாமன் உறவுல, வேலை உத்தியோகத்துல, இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பாக்குறவங்க யாருன்னா மகர ராசியார் கண்டிப்பா பார்ப்பாங்க. என் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு கல்வி ஞானத்தை சரியா பார்க்க முடியல. படிச்சிருப்பாங்க, ஆனால் எடுத்து அவங்க நினைச்ச சப்ஜெக்ட் கிடைக்கல. நிறைய பேருக்கு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கும். யார் ஜாதகத்துல லக்ன அடிப்படையில சனி பகவான் சரியா இல்லையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% வாய்ப்பு இருக்குது. இந்த பாத சனி கண்டிப்பா ஒரு பலவீனத்தை காட்டியிருக்கும். ஏன் வேலை உத்தியோகமே இடமாற்றம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். கண்டிப்பா இடமாற்றம் நடந்திருக்கும். ஒரு சில தடைகள், தாமதங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. இனி என்னை பொறுத்தவரை இந்த பாருங்க, இந்த குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு பிளஸ். அவர் பார்க்கறது தான் நல்ல ஒரு பலம். அதையும் தாண்டி செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு சூப்பர், உங்க ராசிக்கு சூப்பர். நல்லா பாருங்க, மகர லக்கணமான சரி, மகர ராசியா சரி, சூப்பர். ஏன்னா அவரு பொதுவா அவர் தான் உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய கிரகம். உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா அவர் தான். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், உங்களுடைய தாய், குடும்பம் எல்லாமே இவர் தான். யாரு? செவ்வாய் தான். செவ்வாய் தான் பொறுப்பை சொல்லணும் உங்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் தான். அடுத்து பெருங்கொண்ட பணம், லாபம், நம்ம ஆசைகள், அபிலாஷைகள், எண்ணங்கள் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் அவர் தான். இவர் தான் போய் குருவோட சேர்றாரு. அதான் குருமங்கல யோகத்துல இருந்து அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா? 100% கெட்ட பலனை மகர ராசிக்கு சொல்ல முடியாது. பாத சனியே நடக்கட்டுமே, உங்களுக்கு பாதிக்காதுங்க. ஜூலை மாசம் 17க்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் என்னைய பொறுத்தவரை இருக்குது. நான் கெட்ட பலன் சொல்றப்ப ஒரு அமைப்பே கிடையாது. நிறைய நல்ல பலன் உங்க பக்கம் தேடி அமையும். மகரத்தை பொறுத்தவரை
டைமிங் சூப்பரா இருக்கும். கரெக்டா இதை பயன்படுத்துங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வரும். 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது பாத்துக்கோங்க. ஏன்னா சூரிய பகவானே உங்க ராசியை பாக்குறாரு, அதனால சொல்றேன். 6ஆம் இடத்துல சூரியன் 7ஆம் இடத்துல பாக்குறாரு. 6ஆம் வீட்டு 8ஆம் பாவத்துக்கு போறாரு. 19க்கு அப்புறம் புதன் விபரீத ராஜயோகம் நடக்கும். நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன், நான் வேலையை மாத்தணும், வேலை உத்தியோகத்தை இடம் மாத்தணும்னா கண்டிப்பா மாத்துவீங்க. இப்ப மாத்த ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். மகர ராசிக்காரன் கண்டிப்பா வேலை மாறிடுவாங்க, 19க்குள்ள மாறுவாங்க. இல்ல அதுக்கப்புறம் மாற்றம் வருங்க. வெளிநாட்டுல வேற கண்ட்ரிக்கு நான் முயற்சி பண்றேன், நான் வேற கம்பெனியை மாறணும், இந்த பிளான்ல இருக்கிறேன்னா கண்டிப்பா மாத்தக்கூடிய நேரம் வரும். இல்ல இங்கேயும் வேலை பாக்குறாங்க, வெளியூருக்கு போக சொல்றாங்க, பக்கத்து ஊர்ல போய் வேலை பார்க்க சொல்றாங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, ஒரே தடையா இருக்கு, வேலை உத்தியத்துல வேலை பார்க்கறதுல ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த வேலையை விட்டுலாமான்னு மைண்ட் செட் போறேன் அப்படின்னு நிறைய சொல்றாங்க பாருங்க. அவங்களால நிரந்தரமான ஒரு திடீர் ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு. வேலை உத்தியோகம் அனுகூலமாக சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள். சனி பகவான் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பர் யோகம் இருக்கு, கரெக்டா ஜெயிக்கலாம். என்னை பொறுத்தவரை தொழில் கூட சேர்ந்துருக்கணும், தொழில் கிரகம் உங்க லக்னாதிபதியோட சேர்ந்துருக்கணும். அப்போ பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பாத சனியில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்? நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில், ஜாமீன் கையெழுத்து போடுறது, பெரும்பண்ண பணத்தை கொடுக்கறது பண்றதெல்லாம் இருக்கணும், கவனமா இருக்கணும். எல்லாம் ஏமாந்துருவீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா சனி பகவான் இங்க வக்கரமா இருக்காரு. இப்ப ஜாதகத்தை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா யோகத்தை கொடுப்போம். அதே மாதிரி படிப்பு கல்விக்கு நான் எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன். கல்வி ஞான அறிவு சூப்பரா இருக்கும். சுக்கிரனுடைய பார்வனால சொல்றேன், சூரியனுடைய பார்வனால சொல்றேன். சுக்கிரன் சூரியன் இப்ப எழுதுங்க, கரெக்டா 17க்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க எழுதுங்க, கண்டிப்பா வேலை பக்கத்துல கிடைக்கும். உங்க லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருக்கணும், அதாவது அரசாங்கத்தோட தொடர்புல இருக்கணும். இருந்தாதான் அந்த அரசாங்க வேலைக்கிட்டே நீங்க கிட்ட போகணும். உங்க லக்னாதிபதியோட தொடர்பு வந்துட்டா இப்ப அரசாங்க வேலையை எக்ஸாம் எழுதுங்க. என்னை பொறுத்தவரை மகர ராசிக்காரங்க எப்போ 17க்கு அப்புறம் எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்க தொடர்பு, அரசு முன்னாலும் அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்லி படிப்பு கல்வியும் சூப்பரா கொண்டு போவார். பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு. திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள், அதாவது ஃபர்ஸ்டே சொன்ன கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அனுகூல்யம், நல்ல ஒரு எதிர்காலங்கள் சரியா இருக்காதுன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். நல்ல ஒரு மாற்றம். காதல் திருமணம் சரி, 2வது திருமணம், காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் நிறைய இருக்கு. அந்த பேச்சுகள், திருமண பேச்சுகள் வரக்கூடிய அமைப்பை காட்டும். குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டும். முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் எல்லாமே அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது. அதே மாதிரி வழக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வழக்கு தொந்தரவு, நிறைய தடைகள், இது எல்லாமே பாக்குறீங்களே, இந்த வழக்குனா இருக்காது. குருமங்கள யோகம் சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா நீங்க இடத்த வாங்குவீங்க, வீடை கட்டுவீங்க, வண்டியை வாங்குவீங்க, வாகனத்தை மாத்துவீங்க, இது மாதிரி நிறைய நிகழ்வு உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வருது பாத்துக்கோங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த குருமங்கள யோகம் சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி பாருங்க, அரசாங்க தொடர்பு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, போலீஸ் துறை, இது மாதிரி துறையில் உள்ளவங்கலாம் பாருங்க நல்ல ஒரு அந்தஸ்தான கௌரவத்துக்கு போகக்கூடிய அமைப்பை காட்டுது. மருத்துவர்னா சூப்பரா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, கமிஷன் ஏஜென்சி, இது மாதிரி நிறைய நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது. அதே மாதிரி திடீர் யோகம், லாட்ரி யோகத்தை பத்தி ஜாதகம் பார்த்து நிறைய பேர் கேட்கறதுல இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகம் தசாபதியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு. அப்ப எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எந்த வேலை உத்தியோகம் சரி, நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திரத்தில பலன் பார்ப்போம். அதுல ஒரு முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும், இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. உத்திரடத்துல பிறந்தவங்க தனக்குன்னு தனி பாதையில போவாங்க. எதுவுமே நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் உத்திராடத்துல பிறந்தவங்க மட்டும் பாருங்க. நிறைய வெளிநாடு வெளியூர்ல வசிக்கிற நபர்கள் எல்லாமே இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க இனிமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் பாருங்க. 17க்கு அப்புறம் நிரந்தரமா வேலை உத்தியோகம் இருக்கும். எதிரி, பகை பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, உடல் பிரச்சனை, மருத்துவ செலவு, வரைய செலவு மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. கணவனுடைய ஒற்றுமை, நண்பர்கள், பழக்க வழக்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் இதெல்லாமே தேடி வரும். ஒண்ணுமே ஒரு தடையும் இருக்காது, பெருசா பாதிப்பு இருக்காது. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. புதிய உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்த திருவண்ணாமலையில பிறந்தவங்க, உங்களுடைய கற்பனை எல்லாமே ஒரு வெற்றியா மாறும். மனசுல நீங்க தான் எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும்.
அதனால ஒரு ஒழுக்கமான குணம், இல்லை ஒரு அன்பான சிந்தனை, அனுசரிச்சு போகக்கூடிய குணம், விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம், இது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும். நிறைய உணர்ச்சி வசப்படுவீங்க, எந்த வேலையுமே டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். ஒரு அன்பான குணம், தன்மையான குணம், இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பா இனிமேல் எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பதையிலுமே ஒரு வெற்றி பதை வரும். உங்க அறிவுத்திறனுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு இதுலையுமே பாருங்க, ஒரு விடாம ஒரு விஷயத்த கண்டிப்பா அதை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், வண்டி, வாகனம், பூமி, இதெல்லாமே வாங்குற யோகம் வருது. தொழில லாபத்தை கொடுக்க போகுது. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே இனிமே ஒரு வெற்றியான பாதையா வருது. நம்ம எதிர்காலத்துல எது நினைச்சாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் வாங்குது, குழந்தை பாக்கியம், குடும்பத்துல மகிழ்ச்சி, வேலை இடம் மாற்றம், தொழில் மாற்றம், இது மாதிரி நிறைய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம், இது சந்தோஷம் அனுபவமா இருக்கும். இந்த குருமங்களையும் அழகா வேலை செய்யும். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரது தேடி வர வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதையா அமையுது. போலீஸ், மருத்துவர், கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமையுது.